கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு மாசமும் ஒரு விசேஷித்த ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக நம்மளை வழி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த மாசமும் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தத்தை, விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்று அவருடைய சபைக்கு என்று பிரதட்சியமாய் கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்றாரு? ஆசீர்வதித்து நமக்கு இன்னைக்கு என்ன பண்றாரு? கொடுக்க போற. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வசனத்தை ஆண்டவரே நான் பயத்தோட பக்தியோட அதை ஆசீர்வதித்து பிட்டு இன்னைக்கு சபையில கொடுக்குறேன்ப்பா. இந்த வசனம், இந்த வாக்கு தத்தம், இந்த ப்ராமிஸ் அப்படியே எங்க வாழ்க்கையில கிரியேட் செய்யும்படியாக எல்லா தடைகளை உடைத்து தேவன் எங்களுக்கு துணையா இருந்து அதை நாங்கள் அப்படியே அபியாசப்படுத்த முடியாது, உட்கொள்ளும்படியாக அது எங்க வாழ்க்கையில அப்படியே நடக்க முடியாது. தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த மாசத்துல கூட தேவன் நம்மளுக்கு என்ன ப்ராமிஸ் பண்றார்? வாட் இஸ் த ப்ராமிஸ் வேர்ட் ஹி வாண்ட்ஸ் டு கிவ் அஸ்? வெளிப்படுத்தல் விசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம எடுத்து அந்த மைய பகுதியை வாசிப்போமானால், கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. Let us receive it with faith. விசுவாசத்தோட நம்ம என்ன பண்ணுவோம்? இது அப்படியே நம்ம சுதந்திரத்துக் கொள்வோம். தேவன் சொல்றாரு இந்த வார்த்தைகளை நல்லா நம்ம தியானிச்சு பார்த்தோம்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருந்துச்சு, ஆனா அந்த கொஞ்ச பலத்தோட நீ செஞ்ச பத்தியா? உன்னுடைய உபவாசமா இருக்கலாம், உன்னுடைய ஜபமா இருக்கலாம், உன்னுடைய வேத வாசிப்பா இருக்கலாம், ஆண்டவர் நம்பி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலயத்தை தேடி ஓடி வந்த பத்தியா? அந்த கிரியைகளை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உன் முதற் பலனை கர்த்தருக்கு கொடுத்த பத்தியா? உன் தாளாந்துகளை கர்த்தருக்கு விதைத்தாய் பத்தியா? கொஞ்சம் வருமானத்துல நீ உண்மையா இருந்த பத்தீங்களா? நீங்க கொஞ்சோண்டு சமாதானம் தான், கொஞ்சோண்டு பலன் தான், கொஞ்சோண்டு ஆரோக்கியம் தான், கொஞ்சோண்டு ஆண்டவர் ஏதோ ஒரு கொஞ்சம் இருந்துச்சுல, அந்த கொஞ்ச பலம், அந்த கொஞ்ச பலத்துல கிரியைகளை கர்த்தர் பார்த்தாரா? என்ன பண்ணுமா? அவர் நாமத்தை நம்ம மறுதலிக்கவே இல்லை. எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் விட்டு விலகாம எனக்கு எல்லாமே ஆண்டவர் தான் செஞ்சாருன்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை நம்பி ஸ்திரமா நின்று பார்த்தீங்கன்னா, என் நாமத்தை நீ மறுதலிக்காமல் இருந்ததுனாலையும் என் வசனத்தை நீ கை கொண்டதுனாலையும் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன் என்று கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணிக்கிறார். எல்லா வசனத்தையும் எல்லாரும் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. அப்ப இந்த வாக்கு தத்தத்துல ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் பலன் இருந்துச்சு பத்தியா அவனுக்கு, அந்த கொஞ்ச பலத்தோட உன் கிரியைகளை கர்த்தர் பார்த்தாராம். நம்ம எல்லாரும் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும் இல்லையா? ஒரு ஆத்மாவை சபைக்கு கொண்டு வரணும். நம்ம சபையில நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் என்ன பண்றோம்? ஏதோ ஒண்ணு நம்ம செய்யறோம் இல்லையா? இதெல்லாம் கர்த்தர் என்ன பண்றார்? நம்முடைய கிரியைகளை கவனித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் தான் ஆரோக்கியம், கொஞ்சம் தான் உனக்கு ஒரு நம்பிக்கை, கொஞ்சம் தான் விசுவாசம், நீ கொஞ்சம் தான் ஆண்டவருக்கு எதையோ உனக்கு கொடுக்குற, ஆனா பரவாயில்ல, உனக்கு இந்த கொஞ்ச பலத்தோடு நீ உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். என்ன பண்ணுமா? அவருடைய நாமத்தின் மேல் நீங்களும் நான் எப்படி இருந்தோமா? ஸ்ட்ராங்கா இருந்தோமா? கர்த்தர் என்னை கட்டாயமா செய்வார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என் பிள்ளைகளை உயர்த்துவார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை வழி நடத்துவார், என்னை கடன் இல்லாம ஆண்டவர் வாழ வழி செய்வார். இப்படி நிறைய காரியத்தை நம்ம நம்பணும் இல்லையா? அவர் நாமத்தை மறுதலிக்கலாமலும் அவருடைய வசனத்தை நம்ம கை கொண்டபடினால God has kept an open door for us. அவர் திறந்ததை ஒரு மனுஷனா பூட்ட முடியாது, அவர் பூட்டினதை ஒரு மனுஷன் திறக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய கிரியைகளை பார்த்த தேவன் இன்னைக்கு என்ன பண்றாரு? நம்மளை நம்பி ஒரு கதவை நம்மளுக்கு திறக்க போறார், ஆசீர்வாதத்தின் கதவை. இப்ப நம்ம பார்த்தோம்னா வேதத்துல ஒரு 3 பேரை ஆண்டவர் என்ன பண்ணாரா? வாங்க ஜெபிக்கலான்னு கெத்செமனே தோட்டத்துக்கு கொண்டு போனாராம். ஆனா அந்த 3 பேரு விசுவாசமா ஆண்டவர் கொண்டு போனதுக்கு பாத்திரமா இருந்தாங்களா? தூங்கிட்டாங்க. ஒரு மணி நேரம் கூட என்ன பண்ண முடியல, அவங்களால ஜெபிக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, மாம்சம் எப்படியா? பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது. அல்லேலூயா. சோ நம்ம கூட நம்மளுடைய பலத்தினால, சரீர பலத்தினால, ஞானத்தை நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆவியானவர் அல்லேலூயா நம்மளுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ தூங்காம அதிகாலையில ஆண்டவரை தேடுற பத்தியா? இந்த கொஞ்ச பலத்துல உன்னுடைய கிரியைகளுக்கு 2 நாளாகும் 15ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல என்ன வசிக்கிறோம்? உன்னுடைய கைகளை தளர்ந்து விடாதே, உன்னுடைய கிரியைகளுக்கு உனக்கு பலன் உண்டு. நீ விதைக்கிற காணிக்கைக்கு பலன் உண்டு, நீ செய்யற ஜபத்துக்கு பலன் உண்டு, நீ முழங்காலுக்கு பலன் உண்டு, நீ ஆண்டவருக்கு மேல வைத்திருக்கிற அன்புக்கு, அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு, எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? பலன் உண்டு. அதனாலதான் இந்த மாசம் நான் என்ன பண்ணிருக்கேன்? உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் எதுவுமே பார்க்கல அப்படின்னு நினைக்கிறோம். நம்முடைய கிரியைகள், நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறார். God is honoring our deeds. நம்ம செய்யற எல்லா காரியத்தையும், நம்மளுடைய தியாகங்கள், நம்மளுடைய டெடிகேஷன், நம்மளுடைய உண்மை, நம்மளுக்கு கஷ்டம், நம்மளுடைய நம்பிக்கை, இது எல்லாத்தையும் பார்த்து கர்த்தர் நம்மளுக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல நம்ம ஒரு சில வாசல்களை மாத்திரம் இன்னைக்கு நம்ம சுருக்கமா நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போறோம். அப்ப ஒரு வாசல், ஃபர்ஸ்ட் என்ன வாசல்? திறந்த வாசல். இந்த திறந்த வாசல் யாருக்கா? கொஞ்சம் தான் பலன் இருந்துச்சு இல்லையா? ஆனா அந்த கொஞ்ச பலத்துல அவங்க சில கிரியைகள் செஞ்சாங்க. பாத்தீங்களா? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ கொஞ்சம் பலத்துல நீ என்ன பண்ண?
ஆண்டவரை மறுதளிக்காம, அவர் நாமத்தை மறுதளிக்காம அவருடைய வசனத்தை நீ கை கொண்ட பத்தியா, அதனால உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கேன். சோ இந்த திறந்த வாசல் யாருக்கு? அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய வசனத்தை கை கொள்கிற பிள்ளைகளுக்கு. கொஞ்சம் பிறந்த ஏதோ ஒரு கிரியை படம் பத்தி அவர்களுக்கு கத்தனை வச்சிருக்காராம், ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறான். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி ஒரு வாசல் இருக்கான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி ஒரு வாசல் வச்சிருக்காரு. அவர் பூட்டினா பூட்டு தானோ, அவர் திறந்தா திறந்தது தானோ. அல்லேலூயா. செங்கடலை நம்ம பாக்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? செங்கடல் வாசல்களை திறந்தார். அதே மாதிரி பின்தொடர்ந்து வந்த பார்வோன் ரதங்களுக்கு, அவங்களுடைய குதிரைகளுக்கு, படை வீரர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணார்? செங்கடலை பூட்டிட்டார். அதுல அவர் பூட்டினா ஒருத்தரும் திறக்க முடியாது. சோ அடுத்தது என்ன பாக்குறோம்? ஒரு பூட்டின வாசலை பாக்குறோம், ஒரு திறந்த வாசலை பாக்குறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 7-13 வசனம் வாசிக்கும் போது இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பின் வாசல். யாரெல்லாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்களை தெளிந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரா? அந்த வாசல் வழியாக ஒரு பாதுகாப்பு. சங்கார தூதன் என்ன பண்ணாரா? கடந்து போனானோ அந்த வீட்டுக்குள்ள வந்து எந்த தலையீச்சு பிள்ளைகளையும் தொட முடியாத அளவுக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்த வீடுகளுக்கு அந்த வாசலுக்கு கர்த்தர் வச்ச ஒரு பாதுகாப்பை வச்சிருந்தாரோ. அல்லேலூயா. முதல்ல என்ன பார்த்தோம்? ஒரு திறந்த வாசல். அவருக்கு என்று, அவருடைய நாமத்திற்கு என்று உண்மையை உத்தமமா இருக்கிறவங்களுக்கு, அவருடைய வசனத்தை கீழ்ப்படுகிறவங்களுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்காரோ? ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாராம். ஆண்டவர் சில வேலைகளை, சில கதவுகளை பூட்டி வச்சிருக்கிறாராம். இப்ப நமக்கு கூட சில வேலைகளை ஏது பூட்டினாருன்னு தெரியாது, ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் தான் தெரியும் அது நமக்கு நன்மைக்காக தேவன் சில வாசல்களை எகிப்திலிருந்து வந்த அந்த பார்வோனுடைய ஜனங்கள் இவங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? சில வேலைகளை, சில கதவுகளை பூட்டினார். அது நம்மளுடைய நன்மைக்கு. சில வாசல்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒருவரும் பூட்டக்கூடாதபடி ஆண்டவர் என்ன பண்ணாரு? பூட்டாத வாசல், பூட்டக்கூடாத வாசல். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணாரு? எகிப்தில பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய ரதங்களுக்கும் படை வீரர்களுக்கும் செங்கடலை கர்த்தர் பூட்டிட்டார். ஒரு வாசலை பூட்டினார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா நம்மளுக்கு பூட்டுறார்? நம்ம எனிமீஸ் உள்ள வந்து நம்மளை கொள்ளையாடாதபடி, நம்ம பிள்ளைகளை தொடாதபடிக்கு, நம்முடைய சபையை தொடாதபடிக்கு சில வேலைகள் என்ன பண்றாரு? ஆண்டவர் சில வாசல்களை பூட்டுகிறார். அல்லேலூயா. சில இடத்துல கர்த்தர் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிளந்தது போல பூட்டக்கூடாதபடிக்கு, அவர் திறந்ததை யாராலையும் பூட்ட முடியாதபடி the Red Sea was open for the Israelites. அவங்க என்ன பண்ணாங்க? சந்தோஷமாய் கடந்து அவங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது, தப்பித்துக் கொள்ள முடியாது. சில வேளை கர்த்தர் நம்மளுக்கு ஒரு யாரும் பூட்டக்கூடாத ஒரு வாசலை வச்சிருக்கிறார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்ப்போமானால், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எங்கெல்லாம் பூசப்பட்டுச்சோ அங்கெல்லாம் சங்கார தூதன் வர முடியாதவளை கடந்து போனான். அந்த ஜனங்களுக்கு ஒரு விசேஷத்த பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புக்குள்ள இருந்த ஒரு பிள்ளைய கூட சங்கார தூதனால என்ன பண்ண முடியல? கொலை செய்ய முடியல. அப்போ நம்மளுக்கு கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு பாதுகாப்பின் வாசல். எந்த சத்ரு உள்ள நுழைய முடியாதபடி, தரித்திரன் உள்ள நுழைய முடியாதபடி, கடன் உள்ள நுழைய முடியாதபடி, வியாதி உள்ள நுழைய முடியாதபடிக்கு, மரணம் உள்ள நுழைய முடியாதபடிக்கு, சில துர்க்கிரியைகள் உள்ள நுழைய முடியாதபடிக்கு, அசுத்த ஆவிகள் நுழைய முடியாதபடிக்கு கர்த்தர் சில வேலைகளை நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பின் வாசல். எங்கெல்லாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டதோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பாதுகாப்பின் வாசலை வைத்திருக்கிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அசையும் வாசல். Hallelujah. என்ன பண்ணுதா? The foundation. ஆண்டவர் என்ன பண்ணுது? He shakes the foundation. Hallelujah. The post of the gates. Hallelujah. நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம சத்தத்தை உயர்த்தி தேவனை துதிக்கும் போது சில இடத்துல என்ன பண்றாரு? ஆண்டவரே வாசல்களை அசைத்து, அல்லேலூயா, அசையும் வாசல். சோ நம்மளுக்காக சில திறக்கவே முடியாத வாசல்களை கர்த்தர் என்ன பண்றாரா? அசைக்கிறார். அசையும் வாசல்கள். அல்லேலூயா. கடைசி ஒரு வாசல் பார்க்கும்போது சங்கீதம் 24:9 மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிற ஒரு வாசல். இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? இந்த ஏன்ஷியன்ட் டோர்ஸ் என்ன பண்ணுச்சா? இட் லிஃப்டட் இட்ஸ் எட்ஜ். அப்ப அந்த பழைய நம்மளுக்கு தலைமுறையாக அடைக்கப்பட்ட சில வாசல்களை கர்த்தர் என்ன பண்றாரோ? மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கும் போது அது பின்னாடி நம்ம போகும்போது we will receive all the blessings. அல்லேலூயா. சோ நம்ம சில வேலைகளை புஷ் அப்படின்ற டோர்ல போய் நம்ம என்ன பண்ணுவோம்? புல் பண்ணிட்டு இருப்போம். சில இடங்களை புல் பண்ண வேண்டிய டோரை நம்ம புஷ் பண்ணுவோம், தெரியல, அறியாமை. சோ ஆண்டவர் பார்த்தார், உனக்கு எதை புஷ் பண்றதுனோ தெரியல, எதை புல் பண்றதுனோ தெரியல. So I will keep an automatic door. So to allow the King of Glory to enter into our houses. Amen. So இன்னைக்கு என்ன பண்ண போறார்? ஆண்டவரே மகிமையின் ராஜா உள்ள உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்ம வீடுகளுக்குள்ள, நம்ம சபைக்குள்ள அவர் வந்து உள்ள வரத்துக்கு என்ன பண்ணுவா? வாசல்கள், கால்கள் என்ன பண்ணுமா? தலையை உயர்த்தி மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றீங்க? அந்த மகிமையின் ராஜா கொண்டு போறீங்க. உங்களோட ஆண்டவர் உங்களோட கூட வரும்போது அவர் கதவுகளை
உயர்த்தி, வாசல்களை உயர்த்தி அந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கும் போது இன்னைக்கு நம்மளுடைய கடனு, கண்ணீர், வேதனை, பிரச்சனை, போராட்டம் எல்லாத்தையும் கர்த்தர் நிர்மூலமாக்க முடியும். டுடே கால் காட், டுடே ஆஸ்க் காட் டு என்டர் இன்டு யுவர் ஹவுஸ். வீடுகளுக்குள்ளாக கடந்து வரும், சபைகளுக்குள்ள கடந்து வரும், இருதயத்துக்குள்ள கடந்து வர தேவனை அன்பா நீங்க அவரை வரவேற்கும் போது பாருங்க, இன்னைக்கு ஒரு மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிற ஒரு வாசல்கள் தலைகளை உயர்த்தபடியாக தேவன் ஒரு வாசல்களை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு திறந்த வாசல், இன்னைக்கு பூட்டுகிற வாசல், பூட்டக்கூடாத வாசல், பாதுகாக்கிற வாசல், அசைற வாசல், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிற வாசல்களை எல்லாம் அந்த மாசம் கர்த்தர் நம்மளோட பட்சபாதம் இல்லாம திறந்து விட போகிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு. உனக்கு அந்த கொஞ்ச பலத்துல நீ செஞ்ச கிரியைகளை தேவன் பார்த்து கனம் பண்ணும்படியாக, அவரோட நாமத்தை மறுதளிக்காமல் அவருடைய வார்த்தையை நீ கை கொண்டபடினால God is going to open the doors. அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று விசுவாசிப்போமா? Hallelujah. So something is going to enter into my house. Some happiness is going to come into my house. Some blessings is going to enter into my house. Hallelujah. இந்த ஒரு மன சந்தோஷத்தோட நீ நம்ம வீடுகளுக்கு கடந்து செல்வோம். இன்னைக்கு எனக்கு ஆண்டு ஒரு திறந்த வாசலை என் வீட்டுல, என் வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, ஊழியத்துல, உங்களுடைய வேலை ஸ்தானத்துல, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்று கர்த்தர் சில புதிய வாசல்களை நமக்கு என்று திறக்கிற தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை சொல்லி ஆர்ப்பரித்து துதிப்போம். ஆமென். அல்லேலூயா.